பிள்ளைகள் வணக்கம். பிள்ளைகள் இதுல முதலாவது வினாவை பார்த்தா தெரியும் உங்களுக்கு பிள்ளைகள். திசை கொண்ட எண்களுடன் தொடர்பட்ட ஒரு வினா. அதாவது நேர் 5 கூட்டல் மறை 3 சுருக்குக. இதுல இந்த இடத்துல பாருங்க பிள்ளைகள், நான் வித்தியாசமான இந்த 5ஐயும் 3ஐயும் வைத்துக்கொண்டு வித்தியாசமான சில வினாக்கள் இங்கே நான் போட்டிருக்கின்றேன். இவற்றுக்கான விடைகளை நாங்கள் எவ்வாறு பெற்றுக்கொள்வது என்று பார்ப்போம் பிள்ளைகள். இந்த இடத்துல பாருங்க பிள்ளைகள், நேர் 5 நேர் 3 ஆகவே இரண்டும் ஒரே விதமான திசைகளை கொண்டிருக்கின்றது. ஆகவே நேர் 5ம் நேர் 3ம் நாங்கள் நேர் 8 என எழுதுவோம். ரெண்டும் ஒரே மாதிரியான திசைகள் வந்தா ஒரு ஏதாவது கூட்ட வேண்டும் என்று ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நேர் 8. அதே போன்று இந்த இடத்துல பாருங்க பிள்ளைகள், மறை 5 கூட்டல் மறை 3 ஆகவே மறையில பாத்தீங்கன்னா மொத்தமாக பிள்ளைகள் மறையில 8 இருக்கின்றது. எனவே பிள்ளைகள் நாங்கள் ஒரே மாதிரியான திசைகள் இருந்தா சேர்த்து கூட்டி எழுதுங்க. இந்த இடத்துல பாருங்கள் பிள்ளைகள், இதனை திசை கொண்ட எண்களை நாங்க எண்கோட்டில குறித்து நான் விளங்க தெளிவுபடுத்த வேண்டும். இந்த இடத்துல நான் இந்த வினாத்தாளை நான் தெளிவுபடுத்த வேண்டும். எனவே நேரம் போதாத காரணத்தினால் நான் இவ்வாறு தெளிவுபடுத்துகின்றேன். இருந்தாலும் ஓரளவுக்கு உங்களுக்கு விளக்கமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இவ்வாறு கொஞ்சம் அதிகமான வினாக்களை நான் எழுதியிருக்கின்றேன். இந்த இடத்துல பாருங்கள் பிள்ளைகள், நேர் 5 இங்கு மறை 3 இவை இரண்டும் வெவ்வேறான திசைகள். எனவே வெவ்வேறான திசைகள் வரும் பொழுது பிள்ளைகள் நீங்கள் கட்டாயமாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், கழிக்க வேண்டும். அதாவது 5லிருந்து 3ஐ கழித்தால் 2. இந்த விடைக்கான திசையை இட வேண்டும் பிள்ளைகள். நாங்கள் 5லிருந்து கழித்ததனால் 5க்குரிய திசை நேர், ஆகவே நேர் 2. இந்த இடத்துல பாருங்கள் பிள்ளைகள், நாங்கள் இங்கும் 5லிருந்து 3ஐ கழிக்க வேண்டும். இரண்டும் வெவ்வேறான வித்தியாசமான திசைகள் இருக்கின்றது. கழித்தால் 2. எனவே இங்கு 2க்கு பிள்ளைகள் மறை 2 இட வேண்டும். நாங்கள் 5லிருந்து நாங்கள் 3ஐ கழிக்கின்றோம், ஆகவே மறை 2. இந்த இடத்துல பாருங்கள் பிள்ளைகள், நேர் 3 நேர் 5 எனவே நேர் 8. நான் எண்களை இடம் மாற்றி எழுதியிருக்கின்றேன். 3ஐ முன்பாக எழுதி 5ஐ பின்பாக எழுதியிருக்கின்றேன். பின்னால் அதாவது திசைகள் வேறு, நான் அந்த எண்களை குறிப்பிடுகின்றேன். இந்த இடத்துல பாருங்கள் பிள்ளைகள், மறை 3 மறை 5 எனவே இரண்டும் ஒரே மாதிரியான திசைகள். ஆகவே மறையில் 8 மறை 8. அதே போன்று இந்த இடத்துல பாருங்கள் பிள்ளைகள், நாங்கள் இதுக்கு ஒரு அடைப்பிடுவோம். இந்த இடத்துல பாருங்க பிள்ளைகள், நேர் 3 மறை 5 எனவே இங்கு நாங்கள் கழிக்க வேண்டும். 3லிருந்து 5ஐ கழிக்க முடியாது. எனவே நாங்கள் 5லிருந்து 3ஐ கழிக்க வேண்டும். 5லிருந்து 3ஐ கழித்தால் 2. எனவே 5லிருந்து நாங்கள் கழித்திருக்கின்றோம். எனவே இங்கு 5க்குரிய திசை மறை 2. இந்த இடத்துல பாருங்கள் பிள்ளைகள், 5லிருந்து 3ஐ கழிக்க வேண்டும். இரண்டும் வெவ்வேறான திசைகள். இது மறை 3, இது நேர் 5ஆக காணப்படுகின்றது. எனவே கழிப்போம். நாங்கள் கழித்தால் 5க்குரிய திசை நேர், ஆகவே நேர் 2. மீண்டும் ஒரு முறை பாருங்கள் பிள்ளைகள், நேர் 5ம் நேர் 3ம் நேர் 8 ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். மறை 5ம் மறை 3ம் மறை 8. நேர் 5ம் மறை 3ம் நாங்கள் கழிக்க வேண்டும். 5க்குரிய திசை நேர் 2. இங்கு பாருங்கள் பிள்ளைகள், மறை 5 நேர் 3 கழிக்க வேண்டும். 5க்குரிய திசை மறை, ஆகவே மறை 2. 3 நேர் 3 நேர் 5 நேர் 8. அதே போன்று மறை 3 மறை 5 மறை 8. இங்கு நேர் 3 மறை 5 எனவே 5க்குரிய திசையை நாங்கள் கொடுக்க வேண்டும் பிள்ளைகள். 5லிருந்து தான் நாங்கள் 3ஐ கழிக்கலாம். 5ல் 3ஐ கழித்தால் 2 எனவே மறை 2. அதே போன்று இங்கும் பாருங்கள் பிள்ளைகள், 3லிருந்து 5ஐ கழிக்க முடியாது. 5லிருந்து நாங்கள் 3ஐ கழிக்கும் பொழுது 5க்குரிய திசை நேர் 2. எனவே நாங்கள் இந்த இடத்துல பாருங்கள் பிள்ளைகள், இந்த முதலாவது வினாவுக்கான விடையாக நாங்கள் எழுத வேண்டும் நேர் 5 மறை 3 எனவே நேர் 2 என்பது விடையாக அமையும். பிள்ளைகள் நாங்கள் தொடர்ந்து இரண்டாவது வினாவிற்கு செல்லலாம். இது முதலாவது வினாவிற்கு திசை கொண்ட எண்கள் என்பதால் இதனை கொஞ்சம் நான் ஓரளவு தெளிவுபடுத்தினேன். இன்னும் கழித்தல் வினாக்களும் இதில் வரும், அதை நாங்கள் பின்பு பார்க்கலாம். அடுத்ததாக பார்ப்போம் பிள்ளைகள், இந்த இடத்துல மறை 3 பெருக்கல் நேர் 8
வகுத்தல் மறை 4. மறை 4. இந்த இடத்துல பிள்ளைகள் நீங்கள் இது பெருக்கல் வினாக்களில் நாங்கள் சுருக்கி விடலாம் பிள்ளைகள். எனவே இந்த 4 இந்த 8ஆல நீங்கள் சுருக்கி விடலாம். 8ல் 4 2 தடவைகள், 2 தடவை, அதாவது 8ஐ நாங்கள் மறை 4னால் பிரிக்கும் பொழுது இங்கு மறை 2 விடையாக வரும். அதாவது நேரும் மறையும் வகுக்கும் பொழுது மறை. இப்பொழுது நாங்கள் 3ஐயும் 2ஐயும் பெருக்கினால் 2 6. எனவே நேர் 6 விடையாக கிடைக்கும். ஒரே மாதிரியான திசைகள் பெருக்கும் பொழுது நேர், வித்தியாசமான எண்கள் திசைகளை கொண்ட எண்கள் பெருக்கும் பொழுது மறை வரும். எனவே இங்கு ஒரே மாதிரியான திசை மறை 3 மறை 2. எனவே மறை 6. இந்த இடத்துல பிள்ளைகள் வகுக்கும் பொழுது 8 நேர், இங்கு மறை. எனவே நேரும் மறையும் வகுக்கும் பொழுது மறையில விடை வரும் எங்களுக்கு. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் பிள்ளைகள், பெருக்கல் பிரித்தல் இது ரெண்டும் ஒரே மாதிரியானது. அதாவது ஒரே மாதிரியான திசைகள் பெருக்கினாலும் பிரித்தாலும் நேர் விடை, வித்தியாசமான திசைகள் பெருக்கினாலும் பிரித்தாலும் மறையில வரும் விடை. சரி, ஓகே. இந்த இடத்துல பாருங்க பிள்ளைகள், 2 6 நேர் 6 விடையாக வரும். நாங்கள் அடுத்த வினாவுக்கு செல்வோம் பிள்ளைகள். இந்த இடத்துல பாருங்கள் பிள்ளைகள், 4ல் 1 கூட்டல் 4ல் 2 4ல் 2 கழித்தல் 4ல் 1. எனவே பிள்ளைகள் இது பகுதி எண்கள். பின்னங்களை நாங்கள் கூட்டுவதற்கு கட்டாயமாக பகுதி எண்கள் சமனாக இருக்க வேண்டும். இங்கு 3 பகுதி எண்களுமே சமனாக இருக்கின்றது. இது எங்களுக்கு கஷ்டமான ஒரு விடயம் அல்ல. எனவே 4 சமனாக இருக்கின்றபடினால் நீங்கள் தொகுதி எண்கள் எல்லாத்தையும் கூட்டி விடலாம். அதாவது 1உடன் 2ஐ கூட்டிவிட்டு இந்த கழித்தல் 1. எனவே 2உடன் 1ஐ கூட்டினால் 3, 3லிருந்து 1ஐ நாங்கள் கழிக்கும் பொழுது 2ன் கீழ் 4. எனவே இப்பொழுது இதை சுருக்கி விடலாம் பிள்ளைகள். 2ஐயும் சுருக்கினால் எங்களுக்கு 2ல் 1 கிடைக்கும். பின்னங்களை எளிமைப்படுத்த இந்த இடத்துல பாருங்கள் பிள்ளைகள், 9ல் 2 கூட்டல் 9ல் 5. கட்டாயமாக இந்த அடைப்புகளை நன்றாக கவனிக்க வேண்டும் பிள்ளைகள். பெருக்கல் 7ல் 3 7ல் 3. இந்த இடத்துல பிள்ளைகள் முதலாவதாக நாங்கள் அடைப்பினுள் இருப்பதை நாங்கள் செய்து கொள்ள வேண்டும். எனவே அடைப்பினுள் இருப்பது நீங்க பார்த்தால் பகுதி எண்கள் சமனாக காணப்படுகின்றது. எனவே 9 இதெல்லாம் மிகவும் இலகுவாக நீங்கள் செய்து விடலாம். 9ன் மேல் 2ஐயும் 5ஐயும் நீங்கள் கூட்டினால் நேரடியாக 7 போடுங்கள் பிள்ளைகள். இந்த இடத்துல பெருக்கல் 7ல் 3 7ல் 3. பெருக்கல் வரும் பொழுது பிள்ளைகள் பின்னங்களிலே பெருக்கல் அடையாளம் வருகின்ற பொழுது நாங்கள் சுருக்கி விடலாம் பிள்ளைகள். பெருக்கல் வரும் பொழுது மாத்திரம்தான் நாங்கள் சுருக்கலாம். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். சில நேரத்தில் பிள்ளைகள் கூட்டல் அடையாளம் இருக்கும் பொழுது சுருக்கி விடுவார்கள். இப்பொழுது பாருங்கள் பிள்ளைகள், இந்த 7ஐயும் இந்த 7ஐயும் நாங்கள் சுருக்கி விட்டலாம். இந்த 3ல் ஒரு முறை 3 இருக்கின்றது. 9ல் 3 9. ஆகவே 3 முறை. எனவே இது இப்பொழுது நாங்கள் 3ல் 1 விடையாக கிடைக்கும். சற்று நாங்கள் வேகமாக செல்வோம் பிள்ளைகள். இந்த இடத்தில் நாங்கள் 5ல் 3 கழித்தல் 10ல் 2 பெருக்கல் 2ல் 1. இந்த இடத்துல பிள்ளைகள் நாங்கள் ஒழுங்கு முறையில செய்ய முடியாது. பின்னங்களை கொடுத்திருக்கின்ற கணித செய்கை முறையில ஒழுங்கு முறையில் எங்களுக்கு செய்ய முடியாது. அதாவது முதலாவது நாங்கள் கணித செய்கைகளை செய்யும் பொழுது நாங்கள் பொட்மாஸ் என்ற முறை ஒன்று இருக்கின்றது. நாங்கள் பின்னங்கள் என்ற தலைப்பில் அதை தனியாக நாங்கள் பார்க்கலாம். கணித செய்கை ஒழுங்கில் இங்கு பெருக்களை நாங்கள் முதலாவதாக செய்ய வேண்டும். எனவே இதற்கு நீங்கள் இவ்வாறு ஒரு அடைப்பை இட்டுக் கொள்ளலாம். இதனைத்தான் நீங்கள் முதலில் செய்ய வேண்டும். எனவே இதனை செய்ய வேண்டும் என்பதற்காக இதை மாத்திரம் கீழே எழுதாமல் பிள்ளைகள் இந்த 5ல் 3ஐ நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். 5ல் 3. சில பிள்ளைகள் இதை எழுத மாட்டார்கள். 5ல் 3 கழித்தல்
5/3 கழித்தல், இங்கு நாங்கள் சுருக்கி விடலாம் பிள்ளைகள் பெருக்கல். எனவே இந்த இரண்டையும் நாங்கள் சுருக்கி விடலாம். சுருக்கினால் எங்களுக்கு கிடைக்கின்ற விடை 10/1. 10/1. இப்பொழுது பிள்ளைகள் நாங்கள் கழித்தல் செய்யும் பொழுது கவனமாக இருக்க பிள்ளைகள், பகுதி எண்கள் எங்களுக்கு சமனாக இருக்க வேண்டும். எனவே இங்கு 5/3, இங்கு 10/1. எனவே இந்த 5/3 நாங்கள் இந்த 10க்கு சமப்படுத்திக் கொள்ள வேண்டும். 5/3 இதனை நாங்கள் 10ஆக மாற்றும் பொழுது நாங்கள் சமவெளி பின்னம், அதாவது 2/2 பெருக்குங்கள். பெருக்கினால் பிள்ளைகள் 2 6, 2 10. எனவே 10/6. 10/6 கழித்தல் 10/1. இப்பொழுது எங்களுக்கு இலகுவாக கழித்து விடலாம் பிள்ளைகள். 10/6 நாங்கள் 1 கழித்தால் 5. இப்பொழுது பிள்ளைகள் இதை நாங்கள் சுருக்கக்கூடிய பின்னங்கள் வந்தால் சுருக்கி விடை கொடுப்பது சிறந்தது. எனவே 5/1 முறை 10/2 10. அடுத்த வினாவுக்கு நாங்கள் செல்லலாம் பிள்ளைகள். அதாவது 5/2 சதவீதமாக தருக. சதவீதம் என்பது பிள்ளைகள் 100க்கு எவ்வளவு என்று நாங்கள் பார்ப்பது. அதாவது இதை நாங்கள் எளிமையாக நான் உங்களுக்கு சொல்வதாக இருந்தால் இந்த பகுதி எண்ணை 100ஆக மாற்ற வேண்டும். அதாவது 20ஆல் பெருக்கி விடுங்கள் பிள்ளைகள். I20 100. இதனை பெருக்கும் பொழுது நாங்கள் தொகுதி எண்ணையும் பெருக்கிக் கொள்ள வேண்டும் இவ்வாறு. எனவே I20 40. கீழே பார்க்கலாம் பிள்ளைகள். I20 100. எனவே 100/40. எனவே இப்பொழுது பகுதி எண் 100ஆக காணப்படுகின்றது. எனவே 40%. இவ்வாறு எழுதலாம். அல்லது பிள்ளைகள் நீங்கள் இப்படியும் செய்யலாம். 5/2 தர 100 என்று எழுதலாம். தர 100. இந்த இடத்துல பிள்ளைகள் இது ரெண்டும் ஒரே விடைத்தான் வரும். இந்த 5ஐயும் இந்த 100ஐயும் சுருக்கலாம் நீங்கள். 10/5 2. 2 10 0. இது இந்த பூஜ்ஜியத்தில் இல்லாத விடத்து 0 விட வேண்டும் பிள்ளைகள். இப்பொழுது பாருங்கள் பிள்ளைகள், 2 தர 20. 20 40%. உங்களுக்கு சதவீதத்துல கேட்டிருக்கின்றார்கள். சதவீதம் என்பது எப்பொழுதுமே ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் பிள்ளைகள். 100 ரூபாவுக்கு எவ்வளவு என்பது தான் சதவீதம். அடுத்ததாக பாருங்க பிள்ளைகள், 800 வீதம் 20%. 800 20%. என்பது பிள்ளைகள் பெருக்கலை குறிக்கும். பெருக்கல் உங்களுக்கு நான் இப்பொழுது கூறினேன். 20% என்பது 100 மேல் 20 குறிக்கும். பின்னமாக எழுதினார் 100 மேல் 100 என்பது இவ்வாறு குறிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே பிள்ளைகள் இப்பொழுது நாங்கள் இந்த 2 பூஜ்ஜியத்தையும் சுருக்கி விட்டலாம் பிள்ளைகள். பெருக்கல் வரும்பொழுது சுருக்கலாம். எனவே 8 தர 20. 8 0 0 8 2 16 160. 800 100 ஆகவே 800 தர 100 நாங்கள் 2 பூஜ்ஜியத்தை நாங்கள் சுருக்கிக் கொள்கின்றோம். 8 8னால் 20 பெருக்குகின்றோம். 8 0 0 8 2 16. எனவே இங்கு பிள்ளைகள் ரூபாவில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இங்கு நீங்கள் ரூபாய் என்று கட்டாயமாக இட வேண்டும். ரூபாய் 160 என்பது விடையாக வரும். பிள்ளைகள், ரூபாய் 50க்கு வாங்கிய பொருள் ஒன்றை 60க்கு விற்கும் போது கிடைக்கும் இலாபம் யாது என்று வினா கேட்கப்பட்டிருக்கின்றது. எனவே நீங்கள் விற்ற விலை 60 ரூபாயிலிருந்து நாங்கள் 50 ரூபாவை கழிக்கும் பொழுது எங்களுக்கு மிகவும் இலகுவாக இந்த விடையை பெற்றுக் கொள்ளலாம். எனவே எழுதும் பொழுது கட்டாயமாக ரூபாய் 10 என்று நீங்கள் எழுத வேண்டும் பிள்ளைகள். 10 ரூபாய். அடுத்ததாக பாருங்க பிள்ளைகள், லாப சதவீதம். இது
சற்று இலகுவாகவே நீங்கள் யோசிக்கலாம் பிள்ளைகள். 50 ரூபாவிற்கு அவருக்கு கிடைத்த லாபம் 10 ரூபாய். 50 ரூபாவிற்கு 10 ரூபாய். எனவே 50 மேல் 10 ரூபாய் தர 100 ரூபாவுக்கு எவ்வளவு லாப சதவீதம். எனவே பிள்ளைகள் இந்த இடத்துல இது ரெண்டையும் நீங்க சுருக்கலாம். 100ல் 50 2 தடவைகள். எனவே 2 2 10 பெருக்கும் பொழுது 10 20% என்ற விடை நீங்கள் கொடுக்க வேண்டும் பிள்ளைகள். சதவீதம் என்ற குறியீடு இவ்வாறு குறிப்பிட வேண்டும். 20%. இதுல பாருங்கள் பிள்ளைகள், ஒரு தொகை மாம்பழங்களில் 1/5 பங்கு மாம்பழங்கள் பழுதடைந்திருந்தது. 5ல் 1 பங்கு சொன்ன பிள்ளைகள் மிச்சம் 4 பங்குகள் இருக்கும். எனவே 4 15 60. இங்கனைக்கு இந்த 15 பங்கையும் கூட்டினா 75 பங்கு. இதுல கேட்கிற வினா, ஒரு தொகை மாம்பழங்களில் 5ல் 1 பங்கு மாம்பழங்கள் பழுதடைந்திருந்தது. பழுதடைந்த மாம்பழங்களின் எண்ணிக்கை 15. அப்போ 1 பங்கு தான் 15 இருந்தா நீங்க 5 பங்கை கண்டுபிடிச்சீங்கன்னா மொத்த மாம்பழங்களின் எண்ணிக்கையை கண்டுபிடிச்சிடலாம். எனவே இந்த இடத்துல பிள்ளைகள் நாங்கள் 15 மாம்பழங்கள் என்பது 1 பங்கு. ஆகவே இதனை நீங்கள் 5, அதாவது பகுதி எண் 5ஆக காணப்படுகின்றது. 5 நீங்கள் பெருக்கும் பொழுது 5 25க்கு 5 எழுதினால் மிகுதி 2, ஓர் 5 5, 5உடன் 2 கூட்டினால் 7, 75 மாம்பழங்கள். மொத்த மாம்பழங்களுடைய எண்ணிக்கை 75. அடுத்ததாக இந்த இடத்துல பாருங்க பிள்ளைகள், 60 km/h எனும் வேகத்தில் செல்லும் வாகனம் ஒன்று. இந்த இடத்துல பிள்ளைகள் நீங்க நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இதனுடைய அர்த்தம் என்ன? இவ்வாறு எழுதியிருப்பது என்ன அர்த்தத்தை குறிக்கின்றது? அதாவது இந்த இடத்துல காட்டியிருக்கிறாங்க ஹவர், அதாவது ஒரு மணித்தியாலத்தில் இந்த வாகனம் 60 கிலோமீட்டர் தூரம் செல்லும் என்பதே இதனுடைய அர்த்தமாகும். எனவே இங்கு கேட்கப்பட்டிருக்கின்ற வினா 120 கிலோமீட்டர் தூரம் செல்வதற்கு எடுக்கும் நேரம் எவ்வளவு? அப்பொழுது பிள்ளைகள் நீங்கள் பார்த்தால் தெரியும், இந்த 120ல் 60 2 காணப்படுகின்றது. எனவே இது மிகவும் இலகுவாக நீங்கள் செய்து கொள்ளலாம். 120 கிலோமீட்டர், இதனை நீங்கள் 60ஆல் வகுத்து விட்டால் உங்களுக்கு விடை பெற்றுக் கொள்ளலாம். எனவே இங்கு இந்த பூஜ்ஜியம் நீங்கள் சுருக்கலாம். 12ஐ 6ஆல் சுருக்கும் பொழுது 2 முறை. எனவே 2 மணித்தியாலம் எடுக்கும். ஆகவே நீங்கள் 2 ஹவர்ஸ் என்று நீங்கள் எழுத வேண்டும். இங்கு 60 km/h என்பது பிள்ளைகள் இவ்வாறு எழுதுகின்றதை நாங்கள் இவ்வாறும் குறியீட்டு வடிவத்தில் எழுதலாம். 60 km/h இந்த குறியீடும் அதனையே குறிக்கின்றது. 2 குறியீடுகளும் ஒன்றே குறிக்கின்றது. எனவே நாங்கள் இவ்வாறும் எழுதிக் கொள்ளலாம். அடுத்ததாக பார்க்கும் பிள்ளைகள், 3000 லிட்டர் கொள்ளளவுடைய தாங்கி ஒன்றிலிருந்து நீர் முற்றாக வெளியேறுவதற்கு 50 நிமிடங்கள் எடுக்கின்றது. குழாயினூடாக நீர் வெளியேறும் வேகத்தை காண்க. வேகத்தை காண்பதற்கு பிள்ளைகள் நாங்க இந்த 3000 லிட்டரை இந்த 50ஆல வகுக்க வேண்டும். அப்ப நிமிடத்துல வரும். எனவே நாங்கள் செகண்டிற்கு இந்த வேகத்தை காண வேண்டும். எனவே நாங்கள் 3000 லிட்டர் 3000 வகுத்தல் இந்த 50 நிமிடம் என்பது பிள்ளைகள் இங்கே கொடுக்கப்பட்டிருப்பது நிமிடம். 50 நிமிடங்கள். இதனை நாங்கள் 60 பெருக்கும் பொழுது இது செகண்டாக மாறிவிடுகின்றது. எனவே பிள்ளைகள் இப்பொழுது நாங்கள் சுருக்கலாம். இந்த பூஜ்ஜியத்தையும் இந்த பூஜ்ஜியமும் சுருக்கலாம். இந்த பூஜ்ஜியத்தால் நீங்க சுருக்கலாம். இந்த 5ஐ 30 சுருக்கும் பொழுது 6, இந்த 6ஐ இந்த 6 சுருக்கும் பொழுது 1 லிட்டர் என்ற விடை வரும். அதாவது 1 லிட்டர் per second என்று விடை அளிக்க வேண்டும். 1 லிட்டர் per second என்பது இதனுடைய விடையாகும். ஒரு செகண்டில் எவ்வளவு நீர் வெளியேறுகின்றது. அடுத்து இந்த இடத்துல பாருங்க பிள்ளைகள், ரூபாய் 500ஐ 10 வீத எளிய வட்டிக்கு கடனாக பெற்ற ஒருவர் 1 வருட முடிவில் செலுத்தும் வட்டி யாது? அப்ப நாங்கள்
10% என்னும் பொழுது உங்களுக்கு முதலாவதாக நான் கூறினேன் 100 ரூபாய்க்கு 10 ரூபாய் வட்டியாக செலுத்த வேண்டும். 100 மேல் 10 தர 500 ரூபாய்க்கு நீங்க பார்க்கலாம். 500. இந்த இடத்துல பிள்ளைகள் இந்த 100 சுருக்கினால் உங்களுக்கு 5 இந்த 2 பூஜ்ஜியங்கள் நீங்க சுருக்கலாம். 5 தர 10 50 ரூபாய். ஒரு வருடத்துக்கு அவர் செலுத்த வேண்டிய வட்டி 50 ரூபாய். 2 வருட முடிவில் செலுத்தும் மொத்த பணம் எவ்வளவுன்னு கேட்கிறாங்க. 2வது வினா. ஆகவே நீங்கள் இந்த 50 இது முதலாவது வினாவுக்கான விடை ரூபாய் 50 பிள்ளைகள். 2 வருட முடிவில் அவர் வட்டி வந்து ஒரு வருடத்திற்கு 50 ரூபாய் படி 2 வருடங்களுக்கான வட்டி தொகையை செலுத்த வேண்டும். ஆகவே 50 100 ரூபாய் கட்ட வேண்டும். வட்டி எளிய வட்டி. பெற்றுக்கொண்ட கடன் 500 ரூபாய். 500 ரூபாவுடன் இந்த 100ஐ நாங்கள் கூட்டிக் கொள்ள வேண்டும். கூட்டினால் மொத்த பணம் பெற்றுக்கொண்ட 500 ரூபாயுடன் 100ஐ கூட்டினால் 600 ரூபாய். 600 ரூபாய் என்பது நீங்கள் கட்டாயமாக குறிப்பிட வேண்டும். ரூபாய் 600. 500 ரூபாய் பெற்றுக்கொண்ட ஒருவர் 600 ரூபாய் வழங்க வேண்டும். ஒரு வருடத்துக்கு 50 ரூபாய் வட்டி. அடுத்தது, சீரான வேகத்தில் பறந்து செல்லும் பறவை கூட்டம் 20 செகண்டில் 100 மீட்டர் தூரம் செல்கிறது எனின் பறவை கூட்டத்தின் கதியை ஆதின்கின்றிருக்கு. இது நாங்கள் மேல் செய்த அதே போன்ற பிள்ளைகள் 100 மீட்டர் தூரம் போகுதா இருந்தால் 20ஆல நீங்கள் வகுத்தால் ஒரு செகண்டுக்கு எவ்வளவு தூரம் செல்லும். அதாவது 100 மீட்டரை நாங்க 20ஆல பிரித்தால் எங்களுக்கு ஒரு செகண்டில் பயணம் செய்யும் தூரம், அந்த பறவை கூட்டம் செல்லும் தூரம் வந்துடும். பாருங்க பிள்ளைகள், இதை சுருக்கினால் 0, 10 2ஆல சுருக்கினால் 5 முறை. எனவே நீங்க எழுத வேண்டும் பிள்ளைகள் 5 மீட்டர் per செகண்ட் என்று எழுத வேண்டும் பிள்ளைகள். 5 மீட்டர் per செகண்ட். அதாவது ஒரு செகண்டில் 5 மீட்டர் தூரம் செல்லும். இங்கு 20 செகண்ட்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. 20 செகண்டில் 100 மீட்டர். 20க்கு 100. எனவே 100ஐ 20ஆல் வகுக்கும் பொழுது 5 மீட்டர் per செகண்ட் என்ற விடையினை பெற்றுக்கொள்ளலாம். சாதாரணமாக யோசிங்க பிள்ளைகள், ஒரு செகண்டுக்கு எவ்வளவு தூரம் செல்லும்? 20 செகண்டுக்கு 100 மீட்டர் தர ஒரு செகண்டுக்கு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா சுருக்கி விட்டா உங்களுக்கு வந்துடும். 100ஐ 20ஆல் சுருக்க வேண்டும், வகுக்க வேண்டும். அடுத்த நாங்க பார்ப்போம் பிள்ளைகள், மதிப்பிட்ட பெருமானம் ரூபாய் 70,000 ஆக உள்ள கடை ஒன்றிற்கு 8 வீதம் வரி அறவிடப்படுகின்றது. மதிப்பிட்ட பெருமானம் ரூபாய் 70,000 ஆக உள்ள கடை ஒன்றுக்கு 8 வீதம். அப்ப நீங்க வருட வரியை காண்கன்னு இருக்குது. ஆகவே 100 ரூபாய்க்கு 8 ரூபாய், 100ன் மேல் 8 இவ்வாறு கொடுத்திருந்தால் நீங்கள் 100ன் மேல் 8 பின்னமாக எழுத வேண்டும். 8% என்பது 100ல் 8 தர 70,000. 70,000 இவ்வாறு எழுதி கொள்ள வேண்டும் பிள்ளைகள். இப்போது நீங்கள் இந்த 2 பூஜ்ஜியத்தையும் சுருக்கி விடலாம் பிள்ளைகள். 8 56. அதனோடு இந்த 2 பூஜ்ஜியங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் பிள்ளைகள். 5600 ரூபாய். இந்த இடத்துல ரூபாய் எழுதி கொள்ளுங்கள் பிள்ளைகள். ரூபாய் 5600. காலாண்டு வரியை காண்க. காலாண்டு வரி என்பது பிள்ளைகள் 3 மாதங்களை குறிக்கும். 3 மாதத்திற்கான வரி எவ்வளவு? ஆகவே 5600ஐ 4ஆல் வகுக்க வேண்டும். 5600 வகுத்தல் 4. வகுக்கின்ற நேரம் பிள்ளைகள் 5ல் 1 நாள் 4, மிகுதி 1 16ல நன்னாங்கு 16. பூஜ்ஜியத்தில் இல்லாத விடத்து 0 இட வேண்டும் பிள்ளைகள். எனவே 1400 ரூபாய். ரூபாய் 1400. இது வந்து காலாண்டுக்கான பணம் பிள்ளைகள். பிள்ளைகள், 6 மனிதர்கள் ஒரு வேலையை 4 நாட்களில் செய்து முடிப்பரெனின் 8 மனிதர்கள் அவ்வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பர்? இந்த இடத்துல பாருங்கள் பிள்ளைகள், 6 மனிதர்கள். எனவே 6 பெருக்கல் 4 நாட்கள். இதனை பெருக்கிக் கொண்டால் பிள்ளைகள் உங்களுக்கு
மனிதனையும் நாட்களையும் பெருக்கினால் மனித நாட்கள் 24 என்பது மனித நாட்களாக வரும். எனவே இந்த 24 மனித நாட்களை உங்களுக்கு கேட்டிருக்கிறார்கள். 8 மனிதர்கள் எத்தனை நாட்களில் செய்து முடிப்பர்? 8 பெருக்கல் 3ஆல் பெருக்கினால் 8 3 24. எனவே இதனை நாங்கள் இவ்வாறு விளக்குவதற்காக நான் உங்களுக்கு கூறினேன் பிள்ளைகள். இதனை நீங்கள் இவ்வாறு செய்தால் போதுமானது. 6 தர 4 சமன் 24. எனவே இந்த 24ஐ நாங்கள் 8 மனிதர்களால் வகுக்கும் பொழுது 3 நாட்களில் முடிக்கலாம். அதாவது மனித நாட்களை மனிதனால் வகுக்கும் பொழுது, மனிதர்களின் எண்ணிக்கையால் வகுக்கும் பொழுது நாட்களின் எண்ணிக்கை வரும். அதே போன்று நாட்களின் எண்ணிக்கையால் வகுக்கும் பொழுது மனிதர்களின் எண்ணிக்கை வரும் பிள்ளைகள். அடுத்ததாக பார்ப்போம் பிள்ளைகள். இந்த இடத்துல சுட்டி விதியை நாங்கள் பயன்படுத்த வேண்டி இருக்கின்றது. 2ன் 2ஆம் அடுக்கு பெருக்கல் 2ன் 3ஆம் அடுக்கு. இந்த இடத்துல பாருங்கள் பிள்ளைகள், நான் 2ன் 2ஆம் அடுக்கு இந்த சுட்டிகள் 2ஐ நாங்கள் கணித செய்கை பெருக்கலாக அடிகள் சமனாக இருந்து பெருக்கப்படும் பொழுது அடுக்குகள் கூட்டப்படும் என்ற ஒரு சுட்டி விதியை நீங்கள் கற்றிருக்கின்றீர்கள். எனவே கூட்டல் 3. இவ்வாறு நாங்கள் ஒரு கோட்டை இடும் பொழுது இது வகுத்தல் குறியீடு உங்களுக்கு தெரியும். வகுத்தல் 2ன் 2ஆம் அடுக்கு. எனவே இந்த 2ஆம் அடுக்கை நாங்கள் இங்கு கொண்டு கழிக்க வேண்டும் பிள்ளைகள். கழித்தல் 2, அதாவது வகுத்தலுக்கு கீழாக வருவதை கழிக்க வேண்டும். சுட்டி விதியின்படி கணித செய்கையில் பெருக்கல் இருக்கும் பொழுது, சமனான அடிகளை கொண்டு பெருக்கப்படும் பொழுது அடுக்குகள் கூட்டப்படும், பிரிக்கப்படும் பொழுது அடுக்குகள் கழிக்கப்படும். எனவே அந்த நிபந்தனைக்கு ஏற்ற வகையில் 2ன் 2ஐயும் 3ஐயும் கூட்டிக் கொண்டால் 5, 5லிருந்து நீங்கள் 2ஐ கழிக்க வேண்டும். எனவே 2ன் 3ஆம் அடுக்கு என்பது விடையாக வரும். இந்த இடத்துல பாருங்கள் பிள்ளைகள், 2ன் 4ஆம் அடுக்கு முழுவதும் மீண்டும் 3ஆம் அடுக்கு. எனவே இதனை நாங்கள் வலுவின் வலு என்று சொல்கிறோம். வலுவின் வலு. இந்த இடத்துல பாருங்கள் பிள்ளைகள், 2ன் 4 பெருக்கல் 3. நாங்கள் வலுவின் வலுவை பெருக்கிக் கொள்ள வேண்டும் பிள்ளைகள். 4 12 பெருக்கல் இந்த 3ன் பூச்சிய சுட்டி. எந்த ஒரு எண்ணுக்கும் பூச்சிய சுட்டி இந்த பெருமானம் வந்து உண்டு பிள்ளைகள். எனவே இதனுடைய விடை வந்து 2ன் 12ஆம் அடுக்கு என்பது விடை. இது இவ்வளவு எழுதினால் போதுமானது. 2ன் 12. இந்த ஒன்றினால் இதை பெருக்கும் பொழுது மீண்டும் அதே பெருமானம் எங்களுக்கு கிடைக்கும். எனவே 2ன் 12ஆம் அடுக்கு எழுதுங்கள். இந்த இடத்துல பாருங்கள் பிள்ளைகள், அடி 2ல் 32னுடைய மடக்கை. இது கூறுகின்ற முறையை மீண்டும் ஒரு முறை கவனிங்கள் பிள்ளைகள். அடி 2ல் 32னுடைய மடக்கை. எனவே பிள்ளைகள் சமன் 5 சுட்டி வடிவில் தருக. உங்களுக்கு தெரியும் 32ஐ அடி 2ல் எழுத வேண்டும். அதாவது 32 நீங்க 2ஆல வகுத்தீங்கன்னா இந்த அடியாலவே வகுக்க வேண்டும். 2 என்ற எண்ணால 16 2ஆல வகுத்தீங்கன்னா, திருப்பி 2ஆல் வகுக்கும் பொழுது 8 2 16. திருப்பி நீங்க 2ஆல வகுத்தால் 4 2 8. திருப்பி 2ஆல் வகுக்கும் பொழுது 2 4. எனவே 2ன் 5ஆம் அடுக்கு. அதனை நீங்கள் எழுதுங்கள். 2ன் 5ஆம் அடுக்கு தான் 32. இதுவே சுட்டி வடிவம் பிள்ளைகள். மடக்கையில தரப்பட்ட எண்ணை சுட்டி வடிவில் எழுதுதல். அதாவது இதில் ஒன்றும் நீங்கள் பெரிதாக யோசிப்பதற்கு ஒன்றுமில்லை. இந்த 32ஐ நீங்கள் இந்த இடத்திற்கு எழுதிவிட்டு சமனுக்கு இந்த பக்கத்துக்கு கொண்டு வாங்க. இந்த 5ஐ இந்த சுட்டியாக இந்த இடத்துல எழுதிவிடுங்கள் பிள்ளைகள். 2ன் 5ஆம் அடுக்கு சமன் 32. இந்த இடத்துல நீங்க மடக்கை என்று எழுதக்கூடாது. இது சுட்டி வடிவம். 2ன் 5ஆம் அடுக்கு 32. எனவே இந்த இடத்துல பார்ப்போம் பிள்ளைகள், இந்த 64 சுட்டி வடிவத்தில் நாங்கள் பார்க்க வேண்டும். அதாவது அடி 4ஆல் பிரித்து பாருங்கள். 64ஐ 4ஆல் வகுக்க வேண்டும். 4ஆல் வகுத்த பிள்ளைகள் ஒரு முறை 4 மிகுதி 2 24ல 6 4 24. திருப்பி 4ஆல் வகுக்கும் பொழுது 4 4 16. எனவே 4ன் 3ஆம் அடுக்கு தான் பிள்ளைகள் 64. எனவே இங்கு பெருமானம் காண்க என்று இருக்கின்றது. எனவே இதற்கான விடை வந்த பிள்ளைகள் 3. அதாவது 4ன் 3ஆம் அடுக்கு தான் 64. இது சுட்டி வடிவம். எனவே மடக்கை அடிநாளில் 64னுடைய பெருமானம் கேட்டால் நீங்க 3க்கு தான் விடை அளிக்க வேண்டும். 3 தான் விடை மடக்கை பெருமானத்துல. அதாவது இதை நாங்க கொஞ்சம் சற்று விரிவா பார்க்கலாம் பிள்ளைகள்.
இந்த இடத்துல பாருங்க பிள்ளைகள், மடக்கை 4 ன் 64, மடக்கை 4 ன் 64. இந்த இடத்துல பிள்ளைகள் இந்த 64 என்பது 4 ன் 3ஆம் அடுக்கு. மடக்கை அடி 4 ல் 4 ன் 3ஆம் அடுக்கு. மடக்கையில சுட்டி பெருமானத்தை நாங்கள் மடக்கையோட பெருக்குவோம் பிள்ளைகள். எனவே 3 மடக்கை 4 ன் 4 என்று எழுதுவோம். இப்ப பிள்ளைகள் 3 தர 1. மடக்கையில சுட்டியும் அடியும் சமனா வந்தா இவ்வாறு மடக்கை அடி 4 ல் 4 என்று இருக்குது. இவ்வாறு வந்தா 1 பிள்ளைகள் விட. ஆகவே 3 தான் இதனுடைய பெருமானம். நீங்கள் இந்த அளவுக்கு பெரிதாக யோசிக்க கடினமாக இருந்தால் இவ்வாறு எழுதுங்கள். 64 என்பது 4 ன் 3ஆம் அடுக்கு. இது 4 ல் 3ஆம் அடுக்கு. எனவே 3 என்பது தான் விடையாக வரும். இந்த இடத்துல பாருங்க பிள்ளைகள், 2 ன் 5ஆம் அடுக்கு என்பது இங்கு 5 என்பது விடையாக வந்திருக்கின்றது. அதே போன்று இங்கு 4 ன் 3ஆம் அடுக்கு என்பது விடையாக வரும். 3 தான் விடை. இங்கு பாருங்க பிள்ளைகள், அடி 2 ல் 4 மடக்கை கூட்டல். இந்த இடத்துல கணித செய்கை நன்றாக அவதானிக்க வேண்டும் பிள்ளைகள். இந்த இடத்துல பாருங்கள் பிள்ளைகள், கூட்டல் கணித செய்கை. எனவே உங்களுக்கு மடக்கை கணக்கு வினாக்கள்ல வந்து உங்களுக்கு கூட்டலும் கழித்தலும் வரலாம். எனவே சுட்டிக்கு எதிரான இங்க ஒரு விடயம் தான் இங்கு. அதாவது கூட்டப்படும் பொழுது இந்த பெருமானங்கள் ரெண்டையும் நீங்கள் பெருக்கிக் கொள்ள வேண்டும். அதாவது 4ஐயும் 8ஐயும் நாங்கள் பெருக்க வேண்டும். அதாவது மடக்கை அடி 2 நாங்கள் பொதுவா எடுக்கிறோம். மடக்கை அடி 2, அதாவது தனித்தனியாக இருக்கின்ற இந்த மடக்கை அடி 2 மடக்கை அடி 2 தனித்தனியாக இருக்கின்றால் ஒரு மடக்கை அடி 2ல எழுதுவோம். அவ்வாறு ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். வைத்துக் கொள்ளும் பொழுது இந்த 4 என்ற பெருமானத்தையும் 8 என்ற பெருமானத்தையும் பெருக்கிக் கொள்ள வேண்டும். இங்கு நாங்கள் மடக்கை அடி 2 ஒரு தடவை தான் எழுதியிருக்கின்றோம். இங்கு 2 தடவை இருக்கின்றது. நீங்கள் எத்தனை தடவை வேண்டும் இருந்தாலும் சமனான அடிகளாக இருக்கும் பொழுது நீங்கள் இவ்வாறு பொதுவாக ஒரு பெருமானத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். மடக்கை அடி 2. எனவே 4 தர 8 32. மடக்கை அடி 2 ல் 32. உங்களுக்கு 32க்கான பெருமானம் நாங்கள் மேலே கற்றோம் பிள்ளைகள். இதுக்கான விட உங்களுக்கு தெரியும் 5. 32 வந்து 2 ன் 5ஆம் அடுக்கு. எனவே 5 தான் விடையாக வரும் பிள்ளைகள். இந்த இடத்துல பாருங்க பிள்ளைகள், முதலாம் உறுப்பு 2ஆகவும் 31வது உறுப்பு நீங்கள் எழுதிக் கொள்ளுங்கள். a சமன் 2 முதலாவது உறுப்பு. t 31 31வது உறுப்பு 62. இந்த இடத்துல பிள்ளைகள் உறுப்புகளின் கூட்டுத்தொகை காண்பதற்கு எங்களுக்கு உறுப்பு 31வது உறுப்பு என்று 62 கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே நாங்கள் இந்த சூத்திரத்தை பயன்படுத்தலாம். Sn சமன் n ன் கீழ் 2 a சக l என்ற சூத்திரத்தை பயன்படுத்தலாம். a சக l. அதாவது இதுல 31வது உறுப்பு உங்களுக்கு தெரியும். எனவே 31 ன் கீழ் 2 அடைப்பினுள் போடுங்க பிள்ளைகள். முதல் உறுப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது a சமன் 2. கடைசி உறுப்பு அதாவது 31வது உறுப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது 62. எனவே பிள்ளைகள் இப்பொழுது 31 ன் கீழ் 2 பெருக்கல் இந்த 2ஐயும் 62ஐயும் கூட்டிக் கொண்டால் பிள்ளைகள் 64 எங்களுக்கு விடையாக கிடைக்கும். 64. எனவே பிள்ளைகள் இந்த 2ஐயும் இந்த 64ஐயும் சுருக்கிவிட்டால் 32. 32 31ஆல் பெருக்க வேண்டும் பிள்ளைகள். 32 31ஆல் நாங்கள் பெருக்கும் பொழுது ஓர் 2 2 ஓர் 3 3 2 6 3 9 கூட்டினால் 2 6 3 9 992 எங்களுக்கு விடையாக கிடைக்கும். 992 என்பது எங்களுக்கு விடையாக கிடைக்கும் பிள்ளைகள். பிள்ளைகள் இங்கு 2, 5, 8, 11 எனும் கூட்டல் தொடரின் 10ஆம் உறுப்பை tn சமன் a சக n சக 1 தரடி எனும் சூத்திரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. சூத்திரத்தை பயன்படுத்தி காண்க என்று இருக்குது பிள்ளைகள். ஆகவே இந்த இடத்துல நாங்க tn சமன் a சக n சக 1 தர d
இதுல பிள்ளைகள் எங்களுக்கு ஏ என்பது இந்த முதலாவது உறுப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது 2. ஆகவே இதை எழுதி கொள்ளுங்க பிள்ளைகள். ஏ சமன் 2. பொது வித்தியாசம் டி என்று நாங்கள் சொல்லுவோம். பொது வித்தியாசம் டி என்பது 8 நீங்கள் 2 கழித்தால் வரும் பிள்ளைகள். இல்லை, 5 2 கழித்தால் வரும். 5 2 கழித்தால் 3. அவ்வாறு அல்லாத விடத்து 8 நீங்கள் 5 கழித்தாலும் இந்த விடையினை பெற்றுக்கொள்ளலாம். 8 5 கழித்தாலும் 3. எனவே எல்லா இடத்திலும் இந்த 3 வரும் பிள்ளைகள். இந்த 2 உறுப்புகளுக்கு இடையில வித்தியாசம், அடுத்துள்ள 2 உறுப்புகளுக்கு இடையிலான வித்தியாசம் தான் இந்த 3. எனவே நீங்கள் உங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கின்ற வினா T10 10வது உறுப்பை காண்க. எனவே முதல் உறுப்பு நாங்கள் 2 சக பிராக்கெட்ல நீங்க 10வது உறுப்பு போடுறீங்க. எண்ணுக்கு பதிலாக நாங்க 10 பிரதியீடு செய்யறோம். 10 கழித்தல் 1 பிராக்கெட்டை மூடுறீங்க. பொது வித்தியாசம் 3 பிள்ளைகள். இந்த இடத்துல கவனமாக இருக்க வேண்டும் பிள்ளைகள். இந்த 2ற்கான பெருமானத்தை நீங்கள் அவ்வாறு இட வேண்டும். அதாவது இந்த 10 1 கழித்தால் 9. இந்த 9ஐயும் இந்த 3ஐயும் பெருக்கி விட்டுத்தான் பிள்ளைகள் இந்த 2உடன் கூட்ட வேண்டும். சில பிள்ளைகள் இந்த 2ஐயும் 9ஐயும் கூட்டி விடுவார்கள். எனவே இந்த இடத்துல 2 கூட்டல் 9ஐ 3ஆல பெருக்கினால் 27. 27. எனவே இந்த இடத்துல பிள்ளைகள் நீங்கள் 27ஐயும் இந்த 2ஐயும் கூட்டினால் 29 விடையாக வரும். எனவே பிள்ளைகள் கவனமாக இருக்க வேண்டும். இது 2ஐயும் பெருக்கி கொண்டு தான் இந்த முன்பாக இருக்கின்ற இந்த 2உடன் கூட்ட வேண்டும் பிள்ளைகள். எனவே அதில் கவனமாக இருந்தால் இது இந்த சூத்திரமும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது, உறுப்பை காண்பதற்கான சூத்திரம். அடுத்தது இந்த இடத்துல பாருங்கள் பிள்ளைகள், முதல் உறுப்பு 3 ஆகவும், அதாவது ஏ சமன் 3, முதல் உறுப்பு 3 ஆகவும், பொது வித்தியாசம் 5, எனவே டி சமன் 5 ஆகவும் உள்ள கூட்டல் விருத்தியின் முதல் 4 உறுப்புகளையும் எழுதுங்கள். அப்ப நீங்க எழுதலாம் 3 3ஓட 5 கூட்டுங்க பிள்ளைகள். 8 8உடன் 5 கூட்டுங்க பிள்ளைகள். 8 5 13, 13உடன் 5 கூட்டுங்க பிள்ளைகள். 13 5 18, 3 5 8, 8 5 13, 13 5 18. முதல் 4 உறுப்புகளையும் எழுதுகன்னு கேட்டுக்கிறாங்க. அப்ப இது முதல் 4 உறுப்புகள் நாங்கள் எழுதியிருக்கின்றோம். இந்த இடத்துல பாருங்கள் பிள்ளைகள், முடிவுறு தசமங்களை தெரிவு செய்க. முடிவுறு தசமங்கள் என்னும் பொழுது பிள்ளைகள் இந்த 1ஐ நாங்கள் 2ஆல வகுக்கலாம். 1 2ஆல வகுக்கிறீங்க. எப்பயுமே நாங்க தெரிந்து கொள்ள வேண்டும் பிள்ளைகள், வகுத்தல் நெடும்பிரித்தல். வகுக்கின்ற நேரம் இந்த தொகுதி என்ன நாங்க உள்ளுக்கால போட்டு இந்த 2 வெளியே போடணும் பிள்ளைகள். 1ல 2 இல்ல, ஆகவே நாங்க 0 தசம் இங்க ஒரு சைவரை நாங்கள் சேர்த்துக் கொள்வோம் தசம் குத்தினதுக்கு பிறகு. எனவே I2 10. எனவே இது முடிந்து விட்டு முடிவுறு தசமம். இது முடிவுறு தசமம். அடுத்து 2 நீங்க 3ஆல வகுத்தா 2 3ஆல வகுக்கிறீங்க. சைவர் தசம் இங்க சைவரம் சேர்த்தீங்கன்னா 20ல 6 3 18. எனவே மிகுதி 2 வரும் பிள்ளைகள். நீங்கள் மிகுதி வரும்போது நாங்கள் தசம் குத்தினால் சைவரை சேர்த்துக் கொண்டே போகும்பொழுது இது 0.666 என ஒரு மேலும் தசமமாக வரும். அடுத்த நாங்க பார்ப்போம் பிள்ளைகள், 2 5ஆல வகுக்கிறோம். 2 5ஆல வகுக்கிறோம். 0.20ல 4 5 20. எனவே இது முடிவுறு தசமம். மிகுதி 0 பிள்ளைகள். எனவே இது முடிவுறு தசமம். அடுத்ததாக நாங்கள் 2ஐ 7ஆல் வகுக்கும் பொழுது 0.20. 20ல பாருங்க பிள்ளைகள், 7 14, மிச்சம் 6. 60ல 8 56, 8 56, மிகுதி 4 பிள்ளைகள். 40ல 5 35, 5 35, மீதி 5 வருகின்றது. எனவே இது இவ்வாறு மிகுதி வந்து கொண்டே இருக்கின்றது. எனவே இதுவும் முடிவிலி தசமமாக நாங்கள் சொல்வோம். எனவே இதில் முடிவுறு தசமங்கள் என்னும் பொழுது 2ல் 1, 5ல் 2ஐ மாத்திரம் நீங்கள் எழுதுங்கள். 2ல் 1, 5ல் 2, இவை இரண்டுமே விடையாக வர வேண்டும் பிள்ளைகள். இதனை நீங்கள் செய்க வழியில் செய்து கொள்ளுங்கள் பிள்ளைகள். நான் இந்த இடத்துல உங்களுக்கு விளங்கப்படுத்துவதற்காக இந்த இடத்தில் எழுதியிருக்கிறேன் பிள்ளைகள். இதில் தேவையான விடயங்கள் நீங்கள் திருப்பி பார்க்க வேண்டுமாக இருந்தால் மீண்டும் ஒரு முறை இந்த காணொலியை பார்த்தால் உங்களுக்கு தெளிவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் பிள்ளைகள்.
இந்த இடத்துல பாருங்க பிள்ளைகள், வர்க்கமூலம் 3இன் முதலாம் அண்ணளவாக்கத்தை தருக என்று கேட்கப்பட்டிருக்கின்றது. இந்த இடத்தில் நாங்கள் பார்க்க வேண்டும், இந்த 2 எண்களில் வர்க்கம் 1.72 வர்க்கம் 2.39 கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று 1.8 வர்க்கம் 3.24. இவை இரண்டிலும் 3க்கு மிக அருகில் இருக்கின்றன நாங்கள் காண்போம் பிள்ளைகள். அதாவது 3இலிருந்து இந்த 2.89 நாங்கள் கழித்தால் 2.89 நாங்கள் கழித்தால் இங்க போடுங்க பிள்ளைகள், 0 0 கழிக்கும் பொழுது 10இலிருந்து 9 கழித்தால் 1, 9இலிருந்து 8 கழித்தால் 1. எனவே 0.11 இன்னும் 3 கிட்ட செல்வதற்கு 0.11 குறைவாக இருக்கின்றது பிள்ளைகள். இந்த இடத்துல பாருங்கள் பிள்ளைகள், 3.24 3ஐ விட அதிகம். எனவே 3ஐ நாங்கள் கழித்து பார்க்க வேண்டும். 3ஐ நாங்கள் கழித்து பார்க்கும் பொழுது 0.24 அதிகமாக இருக்கின்றது. எனவே நாங்கள் இந்த 2ஐயும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் பிள்ளைகள். இதில் மிக கிட்டிய பெருமானம் எது என்று நாங்கள் பார்க்க வேண்டும் 3ற்கு. எனவே 3ற்கு இன்னும் இதில் 11 தான் குறைவாக இருக்கின்றது. அதாவது 0.11 குறைவாக இருக்கின்றது. இங்கு 0.24 அதிகமாக இருக்கின்றது. எனவே நாங்கள் இந்த பெருமானத்தை தான் எடுக்க வேண்டும், முதலாவது பெருமானம். ஆகவே 2.89 வர்க்கமூலம் 3ற்கான அண்ணளவான பெருமானமாக எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது 1.7. அதனுடைய பெருமானம் பிள்ளைகள் எங்களுக்கு 2.89 கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே நாங்கள் 1.7 என்ற பெருமானத்தை கொடுக்கலாம். 1.7 என்ற விடை எடுப்போம். 1.7ஐ நீங்க பெருக்கினால் வர்க்கமூலம் 3 என்ற விடை வரும் பிள்ளைகள். வர்க்கமூலம் 3க்கான ஒரு அண்ணளவான பெருமானமாக நாங்கள் எடுக்கக்கூடியது இந்த பெருமானம் 1.7. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்கள் அனுப்புகிற ஒவ்வொரு புது வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக கிடைக்கும். தேங்க்யூ.